ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லல. கொரோனா வந்தது இல்ல, நிறைய பேர் செத்து போனாங்கல்ல. ஆனா சில பேர் கொரோனா வந்து சாகல, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அது என்னது ரட்சிப்பு? என்னது? மீட்டு, மரணத்திலிருந்து மீட்டெடுப்பதுதான். அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தை கடினமா இருந்தா நீங்க என்ன புரியல அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கொரோனாவில் நிறைய பேர் கொரோனா செத்தாங்க, நிறைய பேர் கொரோனா வந்து சாகல, பிழைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க சாவுல இருந்து. அதே போலதான் எல்லாம் கவனிங்க, யார் ரட்சிக்கப்படுவான்? இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது, அல்லேலூயா, நரகம் போகாமல் யார் ரட்சிக்கப்படுவான்? அப்ப என்ன அர்த்தம்? இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகம் பாதாள நரகத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் பரலோகம் போவார்கள். இப்ப சொல்லுங்க, யார் பரலோகம் போவா? அந்த வார்த்தைக்கு பேர் தான் யார் ரட்சிக்கப்படுவான். யார் பரலோகம் போவான், யார் ரட்சிக்கப்படுவான்? விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுக்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசுதான் மெய்யான தேவன் விசுவாசிக்கணும். இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் விசுவாசிக்கணும். இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போறான்னு விசுவாசிக்கணும். இயேசு இப்போது உங்களோடு இருக்கிறான்னு விசுவாசிக்கணும். நாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு மரித்தோர் செத்தலிருந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் விசுவாசம் இந்த நாள் ஈஸ்டர். அல்லேலூயா. ஈஸ்டர் சண்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. அடுத்தவர் சொல்றாரு, யார் விசுவாசிக்கிறாங்க? விசுவாசிக்கிறவங்க யாருன்னு அடையாளத்தை சொல்றாரு. அவர் கண்டிப்பா அவருக்கு எல்லாமே விவரம் தெரிஞ்சிருது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்லுங்க பாப்பா. பிசாசு எங்க இருக்கான்? நமக்குள்ளதான் இருக்கான். நம்ம கவலையோடு இருக்க வைக்கிறானா? பாவம் செய்ய நம்மளை தூண்டுறானா? மற்றவங்க மேல கசப்பையே கொடுக்கானா? அவன் இருக்காளே அப்படிங்கம்மா, அதெல்லாம் நீங்க கிடையாது. நீங்க நல்லவங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற, அப்ப நீங்க விசுவாசம் இருந்தா நீங்க யாரை துரத்தணும்? உங்களுக்குள்ள இருக்கிற முதல்ல பிசாசை நீங்கள் துரத்தணும். உங்களை பாவம் செய்கிற வைக்க பிசாசை துரத்தணும். உங்களை குடிக்க வைக்கிற பிசாசை துரத்தணும். பாக்கு போட வைக்கிற பிசாசை துரத்தணும். புரணி பேசுற பிசாசை துரத்தணும். அல்லேலூயா. குறை சொல்ல வைக்கிற பிசாசை முதல்ல துரத்தணும். பாவம் அந்த பிசாசு உங்களுக்குள்ளே இருந்து உங்களை